ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து பாத்ரூம், 2 பெட்ரூம், 2 பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதிகம் தான். ஏன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த வீடியோலாம் பார்க்காதீங்க, வேஸ்ட். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசக்கால் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசக்காலோட ஃப்ரேம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போது உங்களுக்கு வந்து கிரானைட் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வாசக்கால் வந்து போட்டாலும் இல்லை WPC ஃப்ரேம் வாசக்கால், ரெண்டுமே வாசக்கால் தான், நீங்கள் எந்த மெட்டீரியல் வச்சு போட்டாலும் எக்ஸ்பென்சிவ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக அதிகமாகிடும். நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் வெறும் வந்து நான் கிரானைட் போட்டுட்டு அது மேலே வந்து ஃப்ரேம் போடாமல் பண்ணுறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 ஃப்ரேமுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து பாதிக்கப்பட்டதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா அவங்க பில்டர் கொடுத்த வாசக்கால் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே டோர் வந்து நார்மலாக ஃப்ளஷ் டோர் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த ஃப்ளஷ் டோரே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே வந்து பீடிங்காக இருக்கும். ஃப்ளஷ் டோர்னாலே வந்து பார்த்திங்கன்னா பீடிங்காக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து கூட மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ப்ராப்ளம் வந்து வராமல் வந்து நீங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் வாரண்ட்டி பேஸ் பண்ணி எந்த பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வாரண்ட்டி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து திருப்பி பண்ணிங்கனாலே நீங்கள் எந்த மெட்டீரியல் வச்சு பண்ணாலும் கூட 100% ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. கொஞ்சம் குவாலிட்டியானது வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக வந்து நாங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப மட்டமான குவாலிட்டிலாம் வந்து போகாமல் நல்ல குவாலிட்டியில் வந்து போனீங்கன்னா ப்ராப்ளம் வராது. பட் ஏன்னா கிளைண்ட் சைட்லேருந்து அவங்க பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணல அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசக்கால் ஃப்ரேமும் அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்குது. பாத்ரூம்குள்ளே எப்படி பரவி இருக்குது அப்படின்னா அந்த டைல்ஸ் வந்து ஒட்டினதுக்கப்புறம் உள்ள அந்த கேப்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராப்ளம் தான். நம்ம அது கொடுத்து சரி பண்ணிட்டோம். பட் என்னென்னா அது திருப்பி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரானைட் ஃப்ரேமெல்லாம் வந்து பண்ணுறது. கிரானைட் ஃப்ரேம்னா ஒரு 3 சைடில் வந்து நம்ம பண்ணிடுவோம், கீழே வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ளோர் டைல்ஸ் இருக்கிறதுனால நம்ம பண்ணலாம். ஏன்னா 5 mm சாம்பரிங் கொடுத்துட்டு ஒரு 5 mm மட்டும்தான் டைல்ஸோட திக்னஸ் வந்து மேலே ஏறும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணலாம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து வேணான்ட்டாங்க, 3 சைடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து WPC இதோட பாலிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் பாலிஷ் வந்து பண்ணியிருக்கோம். இதோட ஃப்ரேமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inches வந்து கம்ப்ளீட்டாக பார்டர் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, நான் அப்பப்போ சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் கிரானைட் போடாமல் திருப்பி WPC போட்டுக்கிறேன் அப்படின்னா கூட அப்படி கூட போட்டுக்கலாம். பட் என்ன கிரானைட் வந்து போட்டுட்டு WPC வந்து டென்சிட்டி பேஸ் பண்ணி, ஏன்னா கம்மியான டென்சிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வந்து அதையும் ப்ராப்ளம் வரும். பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராப்ளம்லாம் வர்றது கிடையாது. ஸ்க்ரூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்காது, ரொம்ப வீக் ஆகிடும். ஏன்னா பெட்ரூம் டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஃபோர்ஸாக வந்து தள்ளினாங்கன்னா இல்லை ஃபோர்ஸாக வந்து புஷ் பண்ணாங்கன்னா உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் டென்சிட்டி அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நான் கிரானைட் வச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து 3 சைடு ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஹோல் போட்டுட்டு ஹோலில் டைரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இது டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், 800 above. ஏன்னா 800 aboveன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸும் டோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து மாறும். இதுவே நீங்கள் வந்து வெறும் கிரானைட் மட்டும் போடாமல் டைரெக்டாக வந்து நாங்கள் போட போகிறோம் அப்படின்னா டென்சிட்டி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கிரானைட் வந்து போட்டுட்டு பண்ணுறேன், நான் வாசக்கால் ஃப்ரேம் இல்லாமல் வெறும் வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளேயே ஒரே ஒரு சிங்கிள் டோர் வர மாதிரி கூட நம்ம பண்ணலாம். பட் என்னென்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். ஏன்னா இப்போது நம்ம இதில் பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் ஃப்ரேம்ன்றது வந்து 3 சைடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் வாசக்கால் ஃப்ரேம் வந்து இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா அது டபுள் சைடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுவே வந்து மொபைல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சைடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசக்கால் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா உட்காரும். சிம்பிள் தான்.
அந்த கிரானைட் ஃப்ரேம் வந்து நம்ம ப்ளைனாக வந்து பண்ணுறது, அதுலேயே ஒரு ஸ்டெப்பை கொடுத்துட்டு நம்ம பண்ணுறோம். அதுலேயும் ஒர்க் அதிகம். ஏன்னா வாசக்கால் இல்லாமல் இதுலேயே வந்து ஒரு வாசக்காலோட அந்த ஃப்ரேம், அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் வந்து டச் ஆகுது இல்லையா, அதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிடும். நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம், வெறும் WPC மட்டும் போட்டுக்கிறோம் அப்படின்னா உடச்சி எடுத்துகிட்டு திருப்பி பிளாஸ்டிக் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாசக்கால் இருக்கிறதுனால தான் அவங்க பெரிய பெரிய கிளாம்ப்லாம் வச்சு வாலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம அது உடச்சி எடுத்துகிட்டு பண்ணும்போது திருப்பி அந்த இடம் வந்து பிளாஸ்டிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். WPC வச்சு பண்ணும்போது கிளாம்ப்லாம் வச்சு பண்ணாதீங்க. திருப்பி சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாம்ப் வச்சு பண்ணிடுறாங்க. கிளாம்ப் வச்சு பண்ணாதீங்க. டேரெக்டாக வந்து 5 inches 4 inches ஸ்க்ரூ இருக்கும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வால்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எங்கே ஸ்க்ரூ பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து க்ரௌட்டிங் இல்லைனா மெட்டல் பேஸ்ட் அந்த மாதிரி வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கிட்ட தனியாக ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது. அதுவே வச்சு நீங்கள் ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிங்கனாலும் அதோட ஃபினிஷிங்கிறது வந்து உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.